எதனால உங்க லவ் பிரேக்கப் ஆகுது தெரியுமா? எதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துட்டு, அத்தன வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துட்டு, நல்லபடியா போன லைஃபு, டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா போறீங்க தெரியுமா? அதுக்கான காரணம் இதுதான். சொல்றத கடைசி வரையும் கேளுங்க. புரியுதா? உங்களுக்கு கிளியரா புரியும். உங்களுக்குள்ளாடி ஒரு பிரச்சனை அப்டின்னா, அத நீங்களே பேசி சரி பண்ண பாருங்க. புரியுதா? இன்னைக்கு சண்டை வருதா? நைட்டுக்குள்ளாடி பேசி, ஓகே என் மேல தான் தப்புன்னா, என் மேல தப்பு ஒத்துக்கணும். புரியுதா? நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் தப்பா பேசினேன். கோவத்துல அப்படி பேசிட்டு மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? முடிச்சுட்டு அடுத்த நாள் புதிய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணும். புதுசா ஒரு லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்தையும் மறந்துறணும். புரியுதா? இல்ல எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு அப்டின்னா, அந்த கோவம் தணிந்த பேச வேண்டாம். தனியா இருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டு வந்து பேசி தான் ஆகணும். பேசாமலாம் இருக்கக்கூடாது. அது தப்பு. புரியுதா? ஏதோ ஒரு சின்ன ஒரு உப்பு கூடு போச்சு அப்படிங்கிறதுக்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு போறதெல்லாம் தப்பு. புரியுதா? ஸோ அந்த மாரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம நார்மலா மூவ் ஆன் பண்ணிட்டு போணும். இத தாண்டி என்னைக்கு தேர்ட் பெர்சன் உங்களோட லைஃப் உள்ளாடி வாராங்களோ, அன்னையோட குழிய விட்டு பூத்துங்க. புரியுதா? இலவு குடுத்து போனது சித்தியும், சித்தப்பனும், அம்மையும், அப்பன் இந்த இந்த கேங் எல்லாம் வந்ததுன்னா அதோட முடிஞ்சது. அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க மாட்டாங்க. உங்க லைஃபா பார்க்க மாட்டாங்க. அவங்க அவங்க லைஃபா தான் பார்ப்பாங்க. புரியுதா? ஸோ அதனால குழிய விட்டு பூத்துன்னு தான் போகும். அதனால எந்த ஒரு நிலைமையிலயும் அடுத்தவங்கள உள்ளாடி இன்வால்வ் பண்ணாதீங்க உங்க பிரச்சனையில. நீங்க அத சரி பண்ணி, பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரத பாருங்க. அது நல்லபடியா முடியும். ஓகேவா?